அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 5வதாக அமைந்த சிம்ம ராசி நண்பர்கள் நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிந்தனை சொல் செயல்னு அனைத்திலும் வேக காட்டுவீங்க. அந்த வேகத்தை போல அதற்கான பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த குறை கூறுவது உடன் இருந்தே துரோகம் செய்வதுன்னு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாக இருப்பது தான் விரும்புங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் அதிபதியாக இருப்பதால் பணத்துக்கு குறைவு உங்களுக்கு இருக்காதுங்க. கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் உங்கள் புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மகிழும்படியான காரியத்தை எல்லாம் செய்வீங்க. மேலும் நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் எந்த சம்மதமும் இருக்காது. பெரும்பாலானவங்க நீங்கள் உங்களுடைய தலைமையிலேயே தொழில் செய்து வேலை ஆட்களை வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை இல்லைன்னா பதவியை தேர்ந்தெடுத்து அதில் தான் பணியாற்றுவீங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனின் அம்சமாக இருப்பதால் கோவத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பாக கொப்பளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. கோவத்தை மட்டும் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை பொறுத்து சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு வருடத்தில் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கு. 2026 புத்தாண்டு பிறகு இருக்குதுங்க விரைவிலேயே. இந்த வருடத்தின் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த மாதம் கடைசி மாதத்தில் நமக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரு வக்கரமடைந்து கடக ராசியில் இருப்பார். அடுத்த 3 மாதங்கள் வக்கரமாக தான் இருப்பார். விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரன் நினைவால் லட்சுமி நாராயண யோகத்தை தரும். டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் அரசாங்கம் மூலமாக பெரிய லாபமும் உண்டு. எடுத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பழைய நபர்களுடன் ஒன்று சேர போகிறீங்க. மேலும் நண்பர்கள் செய்த தப்புகளை கண்டறியக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. உங்களுக்கு தெரியாமல் நண்பர்கள் செய்த சூழ்ச்சி கண்டறிந்து முறியெடுப்பீங்க. டிசம்பர் மாதத்தில் மிகுந்த பரபரப்பு நீங்கள் காணப்படுவீங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் திரிகோணமான சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இணைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியினை பொங்கோ. நிறைய புதிய ஆராய்ச்சிகளை நீங்கள் செய்வீங்க. பணவரவு பொறுத்தவரை நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து மகிழ்வீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டே. வியாபாரம் தொழில் படிப்பு உத்தியோகத்தில் ஏற்ற நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. பணவரவும் நன்றாக இருக்குதுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஏற்றம் உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை ஏற்றத்தை பெறுவீங்க. மேலும் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. படிப்பு சம்மந்தமான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலம் தாங்க இது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்வதால் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் போகலாம். படப்பிடிப்பு டென்ஷன் போன்றவை இனி அதிகரிக்க கூடுங்க. முதலீடுகள் நிறைய போகுது. வியாபாரம் விருத்தியினை அடையும். இதயம் சார்ந்த விஷயங்களையும் கொழுப்பு சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. சந்தோஷ ரீதியாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் 70% நன்றாக அமைந்திருக்குங்க. சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வசீகர பேச்சாற்றல் கொண்டவராக இருப்பதால் எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் தான் இனி உண்டாகும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்று சில காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பிற்கு. உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கிடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது அமையும். கடன் பிரச்சனை குறைய தொடங்கும். போட்டிகள் இனி நீங்கும். வர வேண்டிய பழைய பாக்குகளை வசூலிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிடும். மேல் அதிகாரியுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இனி தீருங்க. இதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்தமாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த
கருத்து வேற்றுமை நீங்கிடும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது அமையும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான கௌரவம் கூடும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை இனி சுமூகமான முடிவை தரும். மனதில் இனி உற்சாகம் அதிகரிக்கும். அரசியல் இருந்தீங்கன்னா சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தில் ஆதரவு மனத்திற்கினிய பொறுப்புகளும் நீங்கள் வைப்பீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் உண்டு. பணவரவில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளையும் நீங்கள் பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக நீங்கள் படிக்க வேண்டியதாக கூட அமையும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவிகள் அமையும். மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். மேலும் உங்கள் நிலைமை மாறுங்க. இனி நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. கன்சல்டிங் துறைகளில் வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றம் உண்டு. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெற போகுது. பதவி உயர்வு இந்த நேரத்தில் உண்டு. மேலும் இந்த நேரத்தில் அலைச்சல் இருப்பதால் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வருங்க. இதற்காக உங்களின் குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ளாதீங்க. கோபத்தை அதிக அளவில் வெளிக்காட்டாதீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது தான் நல்லது. இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். நன்மைகள் ஆனால் உண்டு. புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். அடுத்தவங்க செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்த்து செல்வது தான் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சுமாராக தான் நடக்கும். கடன் பிரச்சனை இனி கட்டுக்குள்ள வரும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிக உழைக்க வேண்டியது அமையும். குடும்பத்தில் இருப்பவருடைய செய்கையால் மன உளைச்சல் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை உண்டாக்காமல் தவிர்த்து கொள்வது தான் நல்லது. பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. அவங்களுடைய நலனை நீங்கள் அக்கறை காட்ட தொடங்குவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதம் உண்டு. மற்றவர்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத உதவியும் கிடைக்கலாம். மேலும் இந்த மாதம் பொறுத்தவரை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. மூலதனத்தில் இருக்கக்கூடிய தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிரிகள் வகையில் சற்று கவனமாக செயல்படுங்க. அதனையும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்களை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிற மொழி பேசுபவங்க மூலம் உதவிகளும் உண்டுங்க. அடுத்ததாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நிலைமை இனி மாறப்போகுது. நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு. கன்சல்டன்ஸ் துறைகளில் வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றம் உண்டு. பள்ளி மாணவர்களுடைய பணிபுரிபவங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு இந்த நேரத்தில் நிச்சயம் உண்டுங்க. ராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும். அதே போல் தினமும் அதிகாலை எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்கள் தந்தை உங்களுடன் பணியிடங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணி விடைகளை செய்வதும் உங்களுக்கு சூரிய பகவானுடைய பரிபூரண அருளை பெற்றுத்தரும். மேலும் தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பறை ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் வலது கை மோதிர விரலை அணிந்து கொள்வது அதிர்ஷ்டத்தை தருங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையில் வெள்ளம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருந்துச்சுன்னா 48 நாள் இல்லைன்னா ஒரு மண்டலம் வந்து சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் கரைந்து போகும். தினந்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளாவது
கோயில் இல்லைன்னா வேற எங்கேனோ இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த அரச மரத்து வேருக்கு ஊற்றி வருவதும் சிறப்பான பலனை தரும். இந்த பதிவில் சிம்மராசி நண்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.